மேஷ ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போது பார்க்கலாம் வாங்க. பொதுவா இந்த வக்ரகதி அப்படின்னாலே எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, சனி பகவான் பின்னோக்கி நகர்ந்து போறாரு, மீனத்துல இருந்து கும்பத்துக்கு போயிடுறாரா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது உண்மை கிடையாது. இவரு மீனத்திலேயே தான் இருக்காரு. லைட்டா பாருங்க ஸ்லோ டவுன் ஆகிறாரு. ஆல்ரெடி சனி பகவான் மந்தன் தான், ஸ்லோவா தான் மூவ் பண்ணுவாரு. அவரு இன்னும் கொஞ்சம் ஸ்லோ ஆகிறதுனால அவர் பின்னோக்கி நகர்ற மாதிரி தெரிகிறாரு. அப்ப மேஷத்துக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போகுது அப்படின்னா உங்க எல்லாருக்குமே தெரியும். மேஷ ராசி அன்பர்கள், உங்களுக்கு விரைய சனியா இருந்தாலும், அதாவது 7 நாட்டு சனி, 7 நாட்டு சனியா இருந்தாலும் அதை 3 விஷயமா நான் சொல்லியிருப்பேன். அதாவது 3 விதமா. ஒண்ணு, இப்பதான் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சனி வருது அப்படின்னா விரைய சனி, கண்டிப்பா சில சோதனைகள் அப்படின்றது சனி பகவான் செய்வாரு. 2வது ரவுண்டு சனி வருது அப்படின்னா, ஆல்ரெடி எனக்கு சின்ன வயசுல ஒரு முறை வந்துருச்சுங்க, திருப்பி 2வது ரவுண்டு வருது. அதாவது நான் 30+35 அந்த ரேஞ்சில் இருக்கேன், இல்லை 40 ரேஞ்சில் இருக்கேன், எனக்கு 2வது ரவுண்டு சனி வருது அப்படின்னா அது பொங்கு சனி. அதுக்கப்புறம் 60+50+ இருக்கேன், எனக்கு 3வது ரவுண்டு சனி வருது அப்படின்னா அது தங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இந்த 3 ரவுண்டு இருக்கதான் செய்யுது. அதுல பொதுவா 7 நாட்டு சனியா இருக்காரு. அப்ப மேஷ ராசி அன்பர்கள் கொஞ்சம் லோடு ஜாஸ்தி இருந்துச்சு. பட் இருந்தாலும் பாருங்க, குரு ஹெல்ப் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி, ஹெல்ப் பண்ணக்கூடிய பொசிஷன்ல இருக்காரு. ஒரு கெப்பாசிட்டி ஜாஸ்தி இருக்கு, பட் பியாண்ட் தட் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பொசிஷன்ல இருக்காரு அப்படின்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். அதுக்கும் மேலே இவர் விரைய சனியா இருந்து, விரைய சனி அப்படின்னால தேவையில்லாத சில பல செலவுகள், தேவையில்லாத தடங்கல்கள் அதெல்லாம் வரும் அப்படின்றது தெரியும். அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ்க்கு இப்ப சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது அப்படின்றது நம்ம தலைக்கு மேல ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி வச்சுட்டு இருக்கோம்